அதிர்ந்து போன அறிவழகன் விடுமுறைக்கு தாய்மாமன் வீட்டுக்கு வந்திருந்த 16 வயது சிறுவன் விவேக் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது மாமன் மகள் பூவிலியுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களோ அவளை விதவிதமான கோணங்களில் படம் பிடித்து கொண்டிருந்தது. மாமன் மகளாயிற்றே, அவளோ அவனிடம் மிகுந்த காதலுடன் நெருக்கமாய் அமர்ந்து அந்த இடத்தை ஒரு காதல் பூங்காவாக ஆக்கி கொண்டிருந்தாள். கல்லூரியில் சேர இருந்த மருமகனை இடைப்பட்ட காலத்தில் தனது கிராமத்திற்கு அழைத்து வர ரொம்பவே பாடுபட்டார் தாய்மாமன் அறிவழகன். அவர் நினைத்தபடியே தங்கை கல்யாணியின் சம்மதம் கிடைத்தாலும் அதற்கு தடை சொல்ல தங்கையின் கணவன் பல காரணங்களை தேடினார். தங்கையின் அறைக்குள்ளே இரவு முழுவதும் கோபமாய் அவள் கணவன் போட்ட சத்தம் அறிவழகன் காதுக்கு கீக்காமல் இல்லை. மகனுக்கு கிராமத்திலே கொசுக்கடி தாங்காது, ஏசி இல்லைன்னா அவனுக்கு தூக்கமில்லை, அங்கே மினரல் வாட்டர் கிடையாது என்பது போல பல காரணங்களை வரிசையாக அடுக்கிக் கொண்டே இருந்தார் தங்கையின் கணவர் மிஸ்டர் சூரியகுமார். கேட்ட அறிவர்களுக்கு நேராக அவர்கள் அறைக்கே சென்று, டே சூர்யா, அதே கிராமத்தில் இருந்து தாண்டா நீ என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு வந்தாய் என்று சட்டையை இழுத்து கேட்க வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் வந்த காரியம் கெட்டுவிடுமே என அமைதி காத்தார் அறிவழகன். மறுநாள் காலை போராட்டத்தின் உச்சத்தில் ஒரு வழி பிறந்தது. கிராமத்தில் இருக்கும் விவேக்கின் வயதான அம்மாச்சியை காரணம் காட்டி மருமகன் விவேக்கை தன்னுடன் கிராமத்துக்கு அழைத்து போனார் அறிவழகன். அங்கே கிராமத்து விருந்து தடப்புடலாய் இருக்க திக்குமுக்காடி போனான் விவேக். தளவாழைகளை பிரித்து அதிலே ஆவி பறக்கும் சூடான சாதத்தின் மேல் மலை போல் கொதிக்கும் ஆட்டுக்கறியை கொட்ட மணமணக்க அந்த கிராமத்து உணவை ருசித்து சாப்பிட்டான் விவேக். சுவையான உணவை தன் கையால் சமைத்த அத்தைக்கு பெரிய சலீட் வைத்தான். பின்னர் கோழியின் சுவையை ருசித்த விவேக், கிராமத்து கோழிதான் என்று இரட்டை அர்த்தத்துடன் சொல்லி மாமன் மகளை பார்த்து கண்ணடித்தான். வாழை இலை முழுவதும் பறப்பதும் மிதப்பதுமாய் பல அசைவ உணவுகள் பரிமாறப்பட அதனை மருமகன் ருசித்து சாப்பிடுவதைக் கண்ட தாய்மாமனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. தன்னையே ரசித்து பார்த்து கொண்டிருந்த விவேக்கை பார்த்த பூவிலி வெக்கத்துடன், அத்தான், என்னை பார்க்காதீங்க, மீனை பார்த்து சாப்பிடுங்க, முள்ளு தொண்டையில் குத்திட போகுது, அவ்வளோதான். என் வில்லன் மாமா அருவாளை எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்துடுவார் என சிரித்து கொண்டே சொன்னால். விருந்து முடிந்ததும் பூவிலி அவனுக்கு வெத்தலை மடித்து கொடுக்கும் விதத்தை பார்த்து அவளிடம் சொக்கி போனான் விவேக். மருமகன் வரவால் மாமன் வீடு மகிழ்ச்சியுடன் காணப்பட்டது. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மறுநாள் மாலை வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வராத மருமகன் விவேக்கை தேடி கிராமம் முழுவதும் சுற்றி சுற்றி தேடி அலைந்தார் அறிவழகன். எங்கே போனான் இவன்? நெஞ்ச பதறியது. மகள் பூவிலியை கண்டித்து கேட்க, அத்தான் எங்கே போனான்னு எனக்கு உண்மையிலே தெரியாதுப்பா, காலையிலே எழுந்து வெளியில் போயிட்டாரு என்று பயந்து கொண்டே கூற, அடுத்து மனைவியை சந்தேகமாக பார்த்தா அறிவழகன். அடே, நீ தாண்டி ஏதாவது அவனை சொல்லியிருப்ப, நம்ம பொண்ணு கூட அவள் சிரித்து பேசுறது உனக்கு பிடிக்கல அதானே என்று கோபமாய் கத்தினான். கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு எதுவுமே தெரியாது என பதட்டமாய் கூறி கண்களை கசக்கினாள் அவன் மனைவி. அந்த நொடி பொழுதில் உண்மையிலே செய்வதறியாது தவித்த அறிவழகனுக்கு தங்கை மகனை வலுக்கட்டாயமாக கிராமத்திற்கு கூட்டி வந்தது எண்ணி உடல் முழுதும் நடங்கத் தொடங்கியது. மனதில் கற்பனையோ கரை புரண்டோட அவனது கண்முனே பல கெட்ட காட்சிகள் விதவிதமாய் வந்து வந்து போயின. தப்பி தவறி மொட்டை கேணியிலோ அல்லது ஆற்றில் குளிக்கப் போன இடத்திலோ ஏதேனும் விபரீதம் நடந்திருக்குமா என எண்ணி அவருக்கு தலையை சுற்றி மயக்கமே வந்தது. பயத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியர்த்து கொட்டியது. நெஞ்ச பதப்பதைக்க ஆளுக்கு ஒரு புறம் விவேக்கை தேட ஆரம்பித்தனர். சூரியன் மறையும் நேரத்தில் நிழற்படமா ஆற்றங்கரை ஓரத்தில் மருமகனின் உருவம் தெரிய அவன் அருகில் ஓடி சென்றான் மாமன் அறிவழகன். அவனை கட்டிப்பிடித்து கதறி அழத் தொடங்கிய மாமனை பார்த்து, என்னாச்சு மாமா என சாதாரணமாய் கேட்டான் விவேக். ஏண்டா இப்படி பண்ண? மதியானம் சாப்பிடக்குள்ள வீட்டுக்கு வரலையாமே, என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? காலையிலே வீட்டை விட்டு போன பையன் காணோம்னா நாங்கள் என்ன நினைக்கிறது? பயந்து போயிட்டடா மருமகனே என்ற மாமனை பார்த்து, மாமா, நான் இந்த இயற்கையை தான் ரசித்து கொண்டிருந்தேன், அவ்வளோதான், அதிக நேரம் போனது எனக்கு தெரியலை என்றான் விவேக் மிக சாதாரணமாக. ஆனால் அவன் கண்களில் ஒரு பிரமிப்பு தெரிஞ்சது. அங்கே பாருங்க மாமா, கோடை நாட்களில் சொம்பு தண்ணியில் பாத்திரில் குளிச்சுட்டு வர எனக்கு கரை புரணும் ஆற்றில் தண்ணியை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லை மாமா, அங்கே பாருங்கள், அந்த பறவை எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே அமர்ந்த சிட்டுக்குருவியை காமித்தான் விவேக். அவனை பார்க்க மாமனுக்கு உண்மையிலே பாவமாக இருந்தது. பேச்சை தொடர்ந்தான் விவேக். இந்த குருவியெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை மாமா, அதெல்லாம் விஞ்ஞானத்தில் அழிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லப்போனால் காக்கா கூட்டத்தை கூட என்னால் அங்கே ரொம்ப பார்க்க முடியவில்லை.
காக்கா இருக்க வேண்டிய இடத்தில் அங்கே புறா தான் இருக்குது. மாமா, இன்னைக்கு காலையில் அலாரம் என்னை எழுப்பல, காக்கா கத்தி தான் எந்திரிச்சேன். ஆனால் அங்கே காலையில் புறா தான் குணுங்கும். ஏனோ அந்த சத்தம் எனக்கு பிடிக்காது. எங்கே பார்த்தாலும் நெருக்கமாய் காற்றோட்டம் இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகள். இங்கே ஓடும் ஆற்றின் சத்தம் ஒரு இன்னிசையாய் என் காதுகளில் ஒலிக்கிறது. ஆனால் பட்டணத்தில் போட்டி போட்டுக்கொண்டு சீறி பாய்ந்து செல்லும் வாகன ஊர்திகளின் ஹாரன் சத்தம் என் மண்டையை உடைக்கிறது என சொல்லி கண் கலங்கினான் விவேக். மாமனிடம் பேசிக்கொண்டிருந்த விவேக் திடீரென எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் ஒரு குண்டை தூக்கி போட்டான். மாமா, நான் படித்தது போதும். எனக்கு இந்த இயற்கை பிடிச்சிருக்கு. இந்த கிராம சொர்க்கமாக தெரியுது. உங்கள் பொண்ணு அதுக்கு மேலே பிடிச்சிருக்கு. நான் இனி ஊருக்கு போகிறது இல்லை. என்னை உங்கள் கூட வச்சுக்கோங்க. நான் உங்கள் கூட விவசாயம் பார்த்துக்கிட்டு உங்கள் பொண்ணையே கட்டிக்கிறேன் என்று கூற அதிர்ந்து போனார் அறிவழகன். பின்னர் அவன் தோள் மேல் கையை போட்டு தோழன் போல, தம்பி, நீ ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானு நினச்சி பாரு. உன் வயசு என்ன? இந்த வயசில் நீ கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. பள்ளியிலே முதலாம் மாணவனாக இருக்கிற நீ மேலே நிறைய படிக்கணும். உனக்கு இந்த கிராமத்தை பிடிக்க காரணமாய் பாய்ந்தோடு இந்த ஆற்றை காமிக்கிறாய். இந்த ஆறு ஒரு நாள் வற்றி போகும். அன்னைக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். தண்ணீருக்காக மற்ற மாநிலங்களோடு போராடுவோம். தம்பி, இதை கீழ் சந்திராயன் ராக்கெட் நிலவுக்கு விட்ட இந்த காலத்தில் எங்கள் கிராமத்தில் இன்னமும் நிலாவில் பாட்டி சோறு ஊட்டுறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு விஞ்ஞானம் எப்படி நன்மை தீமைகளை தருகிறதோ அதுபோல் எங்கள் கிராமத்து வாழ்க்கையில் சில நேரம் இயற்கை வந்து மழை வெள்ளம் என விவசாயத்தை அழிச்சிட்டு போயிடுது. அப்போ இந்த விவசாயிங்க அரை வயது கஞ்சிக்கு அவதிப்படுவாங்க. ஆனால் பட்டணத்தில் ஒரு வேளை போனால் இன்னொரு வேளை ஈஸியாக தேடிக்கலாம். இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா. இக்கரைக்கு அக்கறை பச்சை. எங்கே இருந்தாலும் நல்லது கேட்டது மாறி மாறி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். புரிஞ்சுக்க என்றார். பின்னர் அவர், டே விவேக், நீ என் பொண்ணு மேலே வச்சிருக்கிறது காதல் அல்ல, அது உன் வயசு கோளாறு. என் பொண்ணை கட்டிக்கிறேன. என் பொண்ணு இப்போ 9ஆவதாக படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவளும் மேலே படிக்கணும் என்று கூறி இதெல்லாம் இந்த விடுமுறையோடு மறந்துடு. உன்னை மாதிரி நல்ல ஒரு அறிவாளி இங்கே கொண்டு வந்து கிராமத்தில் முடக்க நான் விரும்பலை. உனக்கு இதுதான் விருப்பம்னா படிச்சுட்டு வா. நீனும் விவசாயம் பார்க்கலாம். இந்த கிராமம் எங்கேயும் போயிடாது, இங்கேயே தான் இருக்கும். இன்று போல அன்றோ என் பொண்ணு நீ கட்டிக்க விருப்பப்பட்டா தாராளமாக அவளை கல்யாணம் பண்ணிக்க. இது ஒன்று அம்மா பிறந்த கிராமம், இது என்றுமே உனக்காக காத்திருக்கும் என உபதேசம் கூறி வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஏனோ அவர் மனம் நெருடியது. படிப்பில் ஒரு இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருந்த மருமகன் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டோமோ என எண்ணி மனம் வருந்தினான் அறிவழகன். வீட்டுக்கு வந்த விவேக்கை கண்ட பூவேலி அத்தான் என கத்தி கொண்டே ஓடி வந்தது. அவனது கையை இருக்க பிடிக்க அந்த கையை அவசரமாய் தட்டிவிட்டார் அறிவழகன். பின்னர், தம்பி, நாளைக்கு நான் சென்னைக்கு போகிற வேலை இருக்குது. உன்னை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட விட்டுறேன் என கூறி 2 டிக்கெட்களை வாங்க ரயில் நிலையத்துக்கு விரைந்தார் தாய்மாமன் அறிவழகன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.